நம்ம தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு குறித்து நம்ம படிக்கலாம். கடந்த வாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறது இந்த யுத்தத்தையும் யுத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட சில தீர்க்க தரிசனங்களையும். இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, அந்த காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நடக்கின்ற சம்பவங்கள் மூலமாகவும் பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கிற இந்த வேத வசனங்கள் மூலமாகவும் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். 1948 வருஷத்துல இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு தேசம் உருவானது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 12 யுத்தங்களை அவங்க சந்திச்சிருக்கிறாங்கன்னு படிச்சோம். அந்த 12 யுத்தங்களையும் அவங்க ஜெயிச்சாங்க. இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இந்த 13வது யுத்தம், அதுதான் த 4th காசா வார். 2024 தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் அக்டோபர் 7 அந்த நிகழ்வுக்கு பிறகு, ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய தாக்குதலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய யுத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த யுத்தத்தை வைத்தும் சில எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன சில வாக்கியங்களையும் நம்ம தியானிச்சுட்டு வந்தோம். அதுல நம்ம பார்க்கும் பொழுது கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு சில கூட்ட தேசங்கள் இஸ்ரவேல் தேசம், அதாவது ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்துக்கு விரோதமாக எழும்பி வருவாங்கன்னு எசேக்கியேல் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எழுதி வைத்து போனார். அவர் எழுதி வைத்த தீர்க்க தரிசனம் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2024 அதற்கான ஒரு கையளவு மேகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மேகம் தோன்றி இருக்கிறத பார்க்க முடியும். அந்த யுத்தம் தான் நடக்குதா அப்படின்னு சொன்னா, அந்த யுத்தத்துக்கான ஆயத்த வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கும் சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம படிக்க போறோம். வாசிக்கலாம் ஒரு சில வசனங்கள். எசேக்கியேல் 38 9வது வசனம். பெரும் காற்றை போல நீ எழும்பி வருவாய், எல்லா இராணுவங்களும் திரள் ஜனங்கள் கார் மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். அப்போ மேகம் எங்க உண்டாகும்? வானத்துல தான் உண்டாகும். ஒரு கார் மேகம், ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை. அப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த வசனத்தை நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும்போது, இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கும்போது, இந்த கடைசி நாட்கள்ல குதிரைகளோடும் இராணுவத்தோடும் வர்றதில்ல. எப்படி வராங்க? மிசைல், ராக்கெட்ஸ், ட்ரோன்ஸ், ஏர் ஸ்ட்ரைக் இல்லையா? அப்படிப்பட்ட தாக்குதல் மூலமாக தான் இன்னைக்கு ஒரு யுத்தம் நடக்குது. அப்போ இந்த யுத்தம் எங்க நடக்குது? மேகத்துல தான் நடக்குது, வானத்துல தான் நடக்குது. கார் மேகம் போல இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் கடைசி நாட்கள்ல ஆயுதங்களோட வர்றாங்க. அப்ப எது அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க பயன்படுத்துற ஆயுதம்? அது வரக்கூடிய நாட்கள்ல அது நியூக்ளியர் வெப்பனா இல்ல வேற விதமான மிசைல்ஸா நமக்கு தெரியாது. ஆனா பவர்ஃபுல்லான ஒரு மிசைல்ஸோட, மெஷின் கன்ஸோட இன்னைக்கு அந்த மாதிரி தான் அட்டாக் பண்றாங்க. அப்படி கடைசி நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். தொடர்ச்சியா 11 12வது வசனத்துல வாசிக்கும் போது அப்படி இவங்க தாக்குறதுனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து. பொல்லாத நினைவுகள். அப்போ யுத்தம் நடக்கிறதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து தேசத்துக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? சில திட்டங்களை போடுறாங்க. இந்த அக்டோபர் 7 அட்டாக்லயே இப்ப சமீபத்துல வெளியே வந்த ஒரு செய்தி என்னன்னா, 250 பேரை பிணை கைதிகளா கொண்டு போகணும், ஒரு பெரிய மாஸ் அட்டாக்க நடத்தணும் அப்படிங்கிறது ஹமாஸ் உடைய முன்கூட்டிய ஒரு பிளான், ஒரு திட்டமா. அந்த திட்டத்துக்கு ஒரு சிவியரான ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ஒரு மனிதருடைய தகவல் வெளியே வந்திருக்கு. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு தேசம் இதை எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதிகமான தாக்குதல் இவங்க கலிலேயா பகுதிகளில் ஹெஸ்போலா மூலமா தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஹமாஸ் மூலமா இவ்வளோ பெரிய தாக்குதல் அவங்க எதிர்பார்க்கல. இவங்க டோட்டலா இவங்களை இந்த கிரவுண்ட் ஒர்க்ல இருந்து, ஏன்னா நம்ம பார்த்துருக்கிறோம் இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி பயங்கரமான ஒரு ஃபென்ஸ். நீங்க 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் போதே அது கிட்ட வர்றத அவங்களுடைய படைக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சோம். அப்படி இருக்கும் பொழுது இப்படி தந்திரமான திட்டத்தை அந்த தேசத்துக்கு விரோதமாக நீங்க செய்வீங்க.
வாசிக்கலாம். நான் கொள்ளையிடவும் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடைக்கிற கிராமங்களுக்குள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். சோ ஒரு காலகட்டங்கள்ல ஒவ்வொரு நாட்டை சுத்தியும் ஒவ்வொரு பட்டணத்தை சுத்தியும் மிகப்பெரிய ஒரு மதில் சுவரை எழுப்பியிருப்பாங்க. அப்போ அகலின்னு சொல்லி அதை சுற்றிலும் தண்ணீர் இருக்கும். அதுல ஏராளமான ஜீவ ஜந்துக்களை விட்டுருப்பாங்க. இந்த கிராக்கடைல்ஸ் எல்லாம் விட்டுருப்பாங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பான ஆயுதங்களை வச்சிருப்பாங்க. ஸோ யாரும் அவ்வளோ சீக்கிரம் அந்த கோட்டை வாசலுக்கு வர முடியாது. ஸோ ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒரு கோட்டை இருக்கும், அந்த கோட்டை வாசல் இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. பார்டர்ஸ் உண்டு, அந்த பார்டர்ஸ்க்கு ஒரு ஃபென்சிங் உண்டு. அதுக்கு நம்ம சில சோல்ஜர்ஸை வச்சு என்ன செய்கிறோம், அந்த நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாத்துட்டு வரோம். இப்போ இந்த வசனம் சொல்லுது, இன்னைக்கு அதே மாதிரி தான். இந்த மதில்கள் இல்லாத சமயத்தில் அவங்க சுகபோகமா அவங்க சமாதானத்தோட இருக்கும்போது படைகள் எழும்பி வரும் அப்படிங்கிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் இருக்கிறவர்கள் மேலே அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். ஸோ ரெண்டு பர்பஸுக்காக வருவாங்களாம் இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ கொள்ளையிடவும் சூறையாடவும். ஸோ கொள்ளை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு நாட்டுக்கு ஆதாயம். மிடில் ஈஸ்ட் மட்டும் கண்ட்ரோல்ல கிடைச்சதுன்னா, மிடில் ஈஸ்ட் வந்து ஒரு பணக்கார தேசம். எப்படி அங்கதான் வந்து நமக்கு எண்ணெய் கிடைக்குது, த ரிச் ரிசோர்ஸ் ஆஃப் ஆயில். ஸோ அங்க ஆயில் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அரப் நேஷன்ஸ், ஸோ அவங்க கிட்ட என்ன இருக்குது, ஆயில் இருக்கு. பட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி பர்பஸ் இஸ்ரேலை வந்து சூறையாடணும், எப்படியாவது யூதர்களை அழிக்கணும், அங்க இருக்கக்கூடிய பட்டணத்தை அங்க இருக்கக்கூடிய நிலப்பகுதியை பாலஸ்தீனர்களுக்கு வாங்கி தரணும். ஸோ அதே இப்ப ரஷ்யா கூட்டமைப்பு சேரும் பொழுது என்ன நடக்கும், அவங்களுக்கு ஒரு பெரிய வெல்த் மேல ஒரு அதிகாரம் கிடைக்கும். தே கேன் கண்ட்ரோல் த வெல்த். டோட்டலா அந்த அரப் ஆயில அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னும் அவங்க சுப்ரீம் பவரா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ ஆதாயம் இல்லாம யாரும் இறங்க போறது இல்லை இல்லையா? அப்ப நான் ஒருத்தரோட கூட்டணி சேரும்போது அதனால எனக்கு சில ஆதாயங்கள் உண்டு. அப்போ ஒரு பெரிய சுப்ரீம் பவரா இருக்கக்கூடிய ஒரு நாடு மற்ற நாடுகளோடு இணையும் போது அந்த நாட்டுக்கு என்ன கிடைக்கலாம், அந்த நாட்டுக்கு சில ரிசோர்சஸ் கிடைக்கலாம். ஏன் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய வெல்த்தும் அவங்களுக்கு கிடைக்கலாம். அவங்களுடைய டெக்னாலஜியா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கலாம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்ததுன்னா. சரி, இதுல அரபு உலகத்துக்கு என்ன லாபம்? இந்த டோட்டலா இஸ்ரவேலர்களை அழிச்சு அந்த தேசத்தை இவங்க பக்கமா எடுக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்களுடைய பேனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிசெமிட்டிசம்ல நம்ம வாசிக்கிறது. So by any means Palestine should be free by any means. By any means அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன வேணா பண்ணு, இஸ்ரவேலர்களை எப்படி வேணா அழிச்சிடு, அந்த தேசத்தை நீ கைப்பற்று. ஏற்கனவே போன வாரம் நம்ம படிச்சோம், அராபிய குழந்தைகள், ஒரு சின்ன குழந்தை, இஸ்லாமிய குழந்தை பிறந்ததிலிருந்தே ஒரு கசப்பையும் வெறுப்பையும் ஊட்டியே வளர்த்துறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். யூதன்கிறவன் இருக்கவே கூடாது, அவன் தான் நம்ம நாட்டை அபகரிச்சுட்டான், குழந்தையிலிருந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே அவங்க வளர்ந்தவங்க தான். இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல ரெண்டு விதமான ஆதாயத்திற்காக அவங்க வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் மற்ற வசனங்களையும் பார்க்கலாம். ஏன்னா அங்கே நில அதிர்வுகள் உண்டாகும், அந்த சேதங்கள் உண்டாகும்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த சமயத்தில் இவங்க எப்படிப்பட்ட ஆயுதங்களை இவங்க கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பொறுத்திருந்து தான் இந்த யுத்தத்தை நம்ம பார்க்கணும். இதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த வாரத்துல நமக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான சில தகவல்கள் உண்டு. அந்த தகவல்களை நம்ம வேகமா பார்த்தரலாம். ஒசாமா ஹமதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹமாஸ் லீடர், லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு ஹமாஸ் லீடர், அவர் சொல்லியிருக்கிறாரு CNN பேட்டியில, அங்க ஏராளமான இஸ்ரவேலுடைய பிணை கைதிகள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கே தெரியாது யார் யார் எங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. 120 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு இது. 120 பேர் இன்னும் பிணை கைதிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் உண்டு. ஆனா அதுலயும் 30க்கு மேற்பட்டவர்கள் மரித்து போயிருக்கலாம், அவங்களுடைய சடலங்கள் இன்னும் அந்த காசா பகுதிகளில் தான் இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்கிறார். கேம்லி கேமவுன், அதாவது இவர் ஒரு மேரோனைட், ஒரு கிறிஸ்தவர். இவர் தான் ஃப்ரீ நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கத்திற்கு தலைவராக இருக்கிறார்.
இப்போ போன வாரம் நம்ம பார்த்தோம், ஹமாஸை விட ஹெஸ்போலா வந்து தீவிரவாதத்துல முதல் இடத்துல இருக்கக்கூடியவங்க. கொரில்லா படை, கொரில்லா பிராக்டிஸ் எடுத்திருக்கிறவங்க, சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுப்பாங்க. அவங்கள தாக்குதல் நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம்தான். ஸோ இஸ்ரேல் இது எப்படி எதிர்நோக்க போகுது, எப்படி அவங்கள ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதுல ஆண்டவரோட கரம் அவங்களோட நிச்சயமா இருக்கும். அவர் இந்த கேம்லி கேமவுன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவரு யார் அப்படின்னா லெபனீஸ் பிரசிடென்டா 1950 வருஷத்துல பிரசிடென்டா இருந்தவருடைய பேரன். இவர் அந்த ஹெஸ்போலா தீவிரவாத இயக்கத்திற்கு ஒரு த்ரெட்டன் கொடுத்திருக்கிறார், ஒரு த்ரெட் கொடுத்திருக்கிறார், ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நாங்க உங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ ஒருவேளை இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போலாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் வரும்போது, இந்த ஹெஸ்போலாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில எனிமீஸ், அதாவது இவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களும் இஸ்ரேல் பக்கமா சேர்ந்து இந்த யுத்தத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு. பட் ஹெஸ்போலாவுடைய ஆப்பனன்ட் யாருங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்குது. இப்போ 4 ஹாஸ்டேஜஸை வந்து போன வாரத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. இது எல்லாருக்கும் கேட்கும்போது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இருந்தது. 4 பிணை கைதிகளை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அல்மோக் மேயர், ஆண்ட்ரே காஸ்லாவ், ஷ்லோமி ஜிப், இவங்க 3 பேரும் ஒரு இடத்துலையும், அடுத்ததா வந்து நோவா அப்படிங்கிறவங்க இன்னொரு இடத்துலையும் அவங்க அடைச்சு வைக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இவங்களை எப்படி மீட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம நினச்சிக்கலாம், இந்த 4 பேர்த்த அவங்க எங்கேயோ பார்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்க போல அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இல்லை. இதோடைய மிராக்குலஸ் ரெஸ்கியூ ஆபரேஷன் சொல்ல, ரொம்ப அற்புதமான ஒரு மீட்பு பணி அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஒரு பிரில்லியண்டான, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த இந்த இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி செஞ்சிருக்கிறாங்க. உலகத்தையே வியக்க வச்சிருக்கு இந்த 4 பேர்த்த கூட்டிட்டு வந்தது. எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது சில வாரங்களுக்கு முன்பாகவே இஸ்ரேல் நாட்டினுடைய இன்டெலிஜென்ட் ஆபரேஷன் இந்த 4 ஹாஸ்டேஜஸ் எங்க இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்கங்கிற துல்லியமான தகவலை சேகரிச்சிட்டாங்க. இந்த 4 பேரு ஹமாஸுடைய இந்த டனல்ஸ்ல, அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ், அதாவது 300 மைல்ஸ்க்கு மேல டனல்ஸ் போட்டிருக்கிறாங்க இல்லையா, பூமிக்கடியில. அந்த டனல்ஸ்ல இந்த ஹாஸ்டேஜஸ், பிணை கைதிகள் இல்ல. இவங்க 2 பேரும், அதாவது 2 குரூப்பா, நோவாங்கிறவங்க தனியாவும் மற்ற 3 ஆண்கள், அவங்க 3 பேரும் வேற ஒரு இடத்துலயும் வைத்திருக்கிறாங்கிறத ரொம்ப அழகா இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ட் ஆபரேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க இருக்காங்க அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா, அகதிகள் தங்கக்கூடிய அந்த கேம்ப் சைட் நியூசிரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறாங்க. சென்ட்ரல் காசா பகுதிகளில் இந்த 4 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ இவங்கள தான் போன வாரம் இந்த மீட்பு பணியை நம்ம பார்த்தோம். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன், அதற்கு பிறகு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த 3 ஆண்கள், அதாவது இந்த 3 men, இவங்க 3 பேர் எங்க இருந்தாங்கன்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர், அல் ஜசீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையில பத்திரிகையாளராக இருந்தவர், ஹமாஸ்ல ஒரு தீவிரவாதியாகவும் இருக்கிறவர். இவருடைய அபார்ட்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ல இருக்குது. அந்த கேம்ப்ல இவருடைய வீட்டுல தான் மக்களோட மக்களா கலந்திருக்கிற இடத்துல இந்த 3 பிணை கைதிகளையும் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அதே போல இந்த நோவா அப்படிங்கிறவங்க பக்கத்துல, கொஞ்ச தூரத்துல பக்கத்திலேயே இன்னொரு அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு அந்த வீட்டு வேலை செய்யக்கூடியவங்களா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ இப்படி 2 விதமான டீம் இருக்கு. இந்த 2 வீட்டுக்கும் பயங்கரமான பாதுகாப்புனா நல்ல மெஷின் கன்ஸோட ஹமாஸ் தீவிரவாதிகள் வெளியே காவல் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களை சுத்தி யார் இருக்கிறாங்கன்னா பொதுமக்கள் இருக்கிறாங்க. ஸோ நீங்க டைரக்டா எந்த அட்டாக்கும் நீங்க பயங்கரமா லான்ச் பண்ண முடியாது. பொதுமக்களும் இருக்கிறாங்க, ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, தீவிரவாதிகளுக்கு நடுவுல யார் இருக்கிறா, இந்த பிணை கைதிகளும் இருக்கிறாங்க. ஸோ இந்த இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் வாரங்கள் வந்து அந்த அமைப்பை ஸ்டடி பண்ணாங்க.
அதாவது இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா, இந்த பில்டிங்ல எத்தனை ஃப்ளோர் இருக்குது, அது எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர்ல அதை கட்டி இருக்கிறாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் யார் யாரெல்லாம் அந்த மக்கள் அங்க இருக்கிறாங்க, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தெருக்கள் என்ன மாதிரி வாழ்வாதாரத்துல இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, the pattern ஆஃப் லிவிங், அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா இந்த தகவல்களை எல்லாம் சேகரிக்கிறாங்க. சேகரிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஐடிஎஃப்க்கும் அடுத்தது இன்னொரு யூனிட் இருக்கு, ஒரு எலைட் கவுண்டர் டெரரிசம் போலீஸ் யூனிட். இவங்களும் தீவிரவாதத்துக்கு எதிர்த்து போராடக்கூடிய இஸ்ரேல் ராணுவம். அவங்களுடைய பேரு யாமம். இந்த 2 டீமையும் அழைச்சு இந்த 2 டீமுக்கும் இந்த தகவல்களை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? எப்பா, இந்த மாதிரி இந்த 2 அபார்ட்மெண்ட்ல ஹாஸ்டேஜஸ் இருக்கிறாங்க, பட் தாக்குதல் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று கொண்டு வராங்க, ஒரு பிளான் போடுறாங்க. எப்படி இங்கிருந்து இந்த 4 பேர்த்த இவங்களுக்கு நடுவுல இருந்து நம்ம பத்திரமா தூக்குறது அப்படிங்கிறத என்ன பண்ணாங்களாம். இஸ்ரேல் நாட்டுல இந்த காசா பகுதியில் எப்படி இந்த அபார்ட்மெண்ட் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட் கட்டுது. கட்டிட்டு அங்க என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்களோ அதே கண்டென்ட்டோட என்ன செய்றாங்கன்னா எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த பில்டிங்கை கட்டுறாங்க. பில்டிங்கை கட்டிட்டு எப்படி அந்த மக்களை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி எடுக்கிறாங்க. அந்த பயிற்சி எடுத்துட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ஒரு நாளை செலக்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஜூன் 8ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்கு. ஏன் காலையில் 11:30 மணிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் இவங்களை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஹமாஸ் தீவிரவாதிகள். 1, 2வது இவங்களை யாரை மீட்க போகிறாங்களோ அவங்கள கரெக்டாக அடையாளம் காணணும் அப்படிங்கிறதுனால பகல் நேரத்தில் தான் இந்த எடுக்கிறாங்க. ஸோ பகல் நேரத்தில் எப்படி தீவிரவாதிகளுக்கு நடுவில் இப்போ இஸ்ரேல் ராணுவம் உள்ள நுழையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழைய வண்டியை ரெடி பண்ணுறாங்க. ஒரு பழைய வண்டியை ரெடி பண்ணி அதில் அசல் பாலஸ்தீனிய முஸ்லிம்ஸ் மாதிரியே ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் அப்படியே மாறிக்கிறாங்க. மாறிட்டு அந்த பாலஸ்தீனியன்ஸ் அராப் என்ன அந்த லாங்குவேஜ் பேசுவாங்களோ கொஞ்சம் கூட பிசுரே இல்லாமல் அவங்கள மாதிரியே பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. பர்ஃபெக்டாக பாலஸ்தீனியன் அராப் அது மாதிரியே பேசிட்டு இந்த வண்டியில் என்ன செய்கிறாங்க, நல்லா நிறைய பெட்டு மேட்ரஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு அந்த பகுதிகளுக்குள்ளே வராங்க, அந்த ரெஃப்யூஜி கேம்ப்புக்குள்ளே வராங்க. அங்கே பார்க்குற மக்கள் கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ராஃபா பகுதிகளுக்குள்ளே நாங்கள் இந்த இடத்துக்குள்ளே நாங்கள் உள்ளே வரோம். எதுக்கு அப்படின்னா, இந்த ஐடிஎஃப் கிட்ட இருந்து எங்களை தற்காத்துக்கிறதுக்காக நாங்கள் இடம் மாறி ரீலோகேட் ஆகி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராஃபா த சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் அந்த காசாலேருந்து இந்த ரெஃப்யூஜி கேம்புக்கு நாங்கள் இடம் மாறி வரோம் அப்படிங்கிறத பேச்சு கொடுத்துருக்குறாங்க, பேசி இருக்கிறாங்க. இப்போ உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இப்போ உள்ள நுழைஞ்சு பார்த்தா ஏகப்பட்ட ஹமாஸ் தீவிரவாதிகள் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய கவனத்தை வேற மாதிரி மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து அடுத்த ஒரு டீம் ஏர் ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. எங்கே, கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு பகுதியில் ஏர் ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. இந்த ஸ்லைடுக்கு போகலாம், வீடியோ அப்புறம் இந்த பாருங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த நியூசிரெட் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த 4 பிணை கைதிகள் இருக்கிறாங்க. ஆனால் பிணை கைதிகளுக்குள்ளே இப்போ யார் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் உள்ளே நுழைஞ்சிருச்சு. இது 2 டீமாக உள்ளே நுழையிறாங்க. ஒன்று விமென் கமாண்டோஸ், இன்னொன்று மென். ஸோ ஆண்கள் பாலஸ்தீனியர்கள் மாதிரி உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. இந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த இந்த விமென் கமாண்டோஸ் எப்படி நுழையிறாங்கன்னா, நல்லா பர்தா போட்டுட்டு அப்படியே அசல் இந்த அராப் முஸ்லிம்ஸ் மாதிரியே உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இப்போ 2 பேருமே ஒரே நேரத்தில் அந்த ஸ்ட்ரைக்கிங் ஆப்ரேஷனை நடத்தணும். இதை நடத்துறதுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க, வேற ஒரு இடத்துல ஒரு பெரிய பில்டிங்கில் ஹமாஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடக்குது. இங்கே 11:30 மணிக்கு ஸ்ட்ரைக் நடக்குது. அப்போ இங்கே இருந்த ஹமாஸ் தீவிரவாதிகள்லாம் கலைஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹமாஸ் தீவிரவாதிகளும் இணைஞ்சு அங்கே போகிறாங்க. அந்த பில்டிங்க்கு இவங்க போன அந்த செகண்டில் இந்த 2 டீம் இங்கே ரெடியாக இருந்தாங்க பாருங்க. இந்த விமன் கமாண்டோஸும் இந்த இஸ்ரேல் ஐடிஎஃப் ஃபோர்ஸும் ரெடியாக இருந்தாங்க பாருங்க. இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே டக்குன்னு நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சு அங்கே தாக்குதல் நடத்தி ஏராளமான ஹமாஸ் தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டாங்க. கரெக்டாக நோவா அப்படின்னு இருக்கிறவங்களுடைய அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நுழையும் போது அந்த சமயத்தில்
எபிரேய மொழியில பேசுறாங்க. நாங்க ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் வந்திருக்கிறோம், உங்களை மீட்கிறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம், தயவு செய்து சத்தம் போட வேண்டாம், நீங்க கீழே தாழ்ந்து இருங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்குது. ஆரம்பத்தில் நோவாக்கு பயங்கர பதட்டமா இருக்கு, ஒருவேளை வரக்கூடிய செய்தி உண்மைதானா, நிஜமாவே நம்மளை காப்பாற்ற தான் வந்திருக்காங்களாங்கிறது. பட் நேரம் போக 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 தாக்குதலுடைய குண்டு சத்தம் அதிகமாகும் போது வந்திருக்கிறது ஐடிஎஃப் தான் அப்படிங்கிறது தெரியுது. பாருங்க, அந்த நோவா அந்த சமயத்தில் கிச்சன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்களோட மக்களாக அவங்கள அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஸோ நேராக உள்ளே போகிறாங்க. நோவாவை ஒரு புல்லட் ஜாக்கெட் ஒன்று போட்டு கரெக்டாக எடுத்துட்டு அவங்கள வெளியே கொண்டு வந்து அங்கே இன்னொரு வாகனம் ரெடியாக வச்சுருந்துருக்குறாங்க. அந்த வாகனத்தில் ஏற்றி ஒரு பத்திரமான ஒரு பீச் ஏரியா, மெடிட்டரேனியன் சி பக்கத்தில் கொண்டு போய் இவங்களை கொண்டு போய் விட்டாச்சு. அங்கிருந்து இவங்களை ஏர்லிஃப்ட் பண்ணணும், இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பணும். பாருங்க, நினைச்சாலே ஒரு நம்மளுடைய கற்பனைக்கு எட்ட மாட்டேங்குதுல. பட் இது ஒரு பக்கம் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும்போது இவங்க எதிர்பார்த்ததுக்கு அகெயின்ஸ்டா என்ன நடக்குதுன்னா, அப்போ ஹமாஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் உள்ள வந்துட்டாங்க, ஹாஸ்டேஜஸை மீட்கிறாங்கிற செய்தி வந்து எல்லா பக்கம் ஹமாஸ் சரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போதான் ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர். அதில் தான் ஒரு கமாண்டர் சொல்றாரு, அப்படி சுத்தி தீ இருக்குது, அந்த தீக்கு நடுவில் இவங்க மீட்டு கொண்ட அந்த 3 பிணை கைதிகள், அந்த ஏர்ஃபோர்ஸ் பிளஸ் இவங்க வச்சிருந்த வாகனம். இந்த வாகனத்தை என்ன பண்ணாங்கன்னா சராமாரியா சுட்டதில் அந்த கொண்டு வந்த பழைய வாகனம் டோட்டலாகவே வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க, நகரவே முடியாது. பட் அந்த தாக்குதல்லையும் அந்த ஃபயர் அட்டாக் நடுவில் இருந்து இந்த 3 பிணை கைதிகளையும் நம் ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் பத்திரமா கொண்டு வந்து, அடுத்தது இந்த மாதிரிலாம் நடக்குங்கிறத அவங்க ஆன்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அதனால ஆல்டர்னேட்டாக அடுத்த வெஹிக்கிளும் இன்னொரு லொக்கேஷனில் இருந்திருக்குது. அந்த டைமில் அந்த வெஹிக்கிள் வந்து இந்த 3 பேர்த்த அந்த வாகனத்தில் பத்திரமா ஏற்றி இந்த 3 பேரையும் கொண்டு வந்து அந்த பீச்சில் கொண்டு வந்து இவங்க ட்ராப் பண்ணி அந்த மெடிட்டரேனியன் சீல ரெடியாக 2 ஹெலிகாப்டர்ஸ் ரெடியாக இருந்ததாம். அதில் ஒரு ஹெலிகாப்டரில் நோவாவும் மற்ற 3 பிணைக்கதிகள் அடுத்த ஹெலிகாப்டரில் ஏறி மேலே டேக் ஆஃப் ஆன உடனே இங்கேருந்து தெல் அவீவுக்கு ஒரு அழகான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களாம். என்ன கொடுத்தாங்க, அதுதான் அவங்களோட கோட் வேர்டு. அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் நாங்கள் முடிச்சிட்டோம், இந்த 4 ஹாஸ்டேஜஸை நாங்கள் பத்திரமா நாங்கள் மீட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் வேர்டு என்ன தெரியுமா கொடுத்தாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. த டைமண்ட்ஸ் ஆர் இன் அவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். த டைமண்ட்ஸ் ஆர் இன் அவர் ஹேண்ட்ஸ், நம்முடைய வைரங்கள் நம்ம கைகளில் இருக்கு அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு உங்களோட பிளானிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்களா இஸ்ரவேலுடைய, அதாவது அவங்க எனிமீஸ் இருக்கிற இடத்துலயே நடுவில் போய் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மிராக்குலஸ் ஆப்ரேஷனை அவங்க நடத்தி இருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, நோவாவுடைய தாயார் வந்து ஒரு பிரெயின் கேன்சரில் தாக்கப்பட்டு எத்தனையோ நாட்களாக அவங்க மகளை பார்க்கணுன்னு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. பல சோஷியல் மீடியாவில் ஹமாஸுக்கெல்லாம் கூட தகவல்களை கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. நோவாவால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல, அந்த இடத்துக்குள்ளே இருந்து நம்ம காப்பாற்றப்படுவோமா அப்படின்னு. பட் இந்த 3 நபர்கள் வந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தருடைய தகப்பனார் மட்டும் இவர் என்னைக்கு பிடிச்சிட்டு போனாங்களோ, அல்மோக்னு நினைக்கிறேன், அவர் பிடிச்சிட்டு போனதுலேருந்து ஹி வாஸ் இன் டீப் டிப்ரெஷன். ஸோ அந்த டிப்ரெஷன்லேயே இருந்திருக்கிறாரு. இவர் அங்கே ரிலீஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிறது கூட இவருக்கு தெரியாது. அந்த சமயத்தில் அவர் மரித்து போயிட்டார். ஸோ இறந்து போன இடத்துல தான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. பட் இருந்தாலும் திஸ் இஸ் அன் அப்சல்யூட் ஒரு ஹாப்பி மொமெண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இஸ்ரேலுக்கு. சரி, இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம போன வாரம் பார்த்தோம், அதில் ஒரு முக்கியமான ஆஃபீஸர் அவர் இறந்து போனதையும் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போது இமோஷ்னலாகவும் பிரேக் டவுன், நிறைய சேலஞ்சஸ், இதெல்லாம் தாண்டி இஸ்ரேல் யுத்தத்தில் இறங்கி இருக்கிறாங்க, ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க, நிச்சயமாக ஜெயிப்பாங்க. ஆண்டவரோட கரம் அவங்களோட இருக்கும். இப்போ அந்த நடந்த அந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ என்னோட கர்டசி, என்னுடைய நன்றிகள் இந்த ரோசன்பர்குடைய ரிப்போர்ட் சேனலுக்கு. பாருங்க, பயங்கரமான ஒரு ஃபயர் அட்டாக். பாருங்க எப்படி அந்த ஹாஸ்டேஜ்
பாருங்க, அந்த ஃப்ளைட்டில் போர்ட் பண்ணுறாங்க அந்த ரெஸ்கியூடு ஹாஸ்டேஜஸை. ஸோ எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆப்ரேஷன் இல்லை, அதை நீங்கள் பார்க்கலாம். சில சேனல்ஸ் யூடியூப்பில் அந்த ஃபுல் இது கூட போட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஏதோ ஒரு சாதாரணமாக நடந்த ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் கிடையாது. இதே மாதிரி மற்ற அங்கே இருக்கிற அந்த 120 ஹாஸ்டேஜஸும் ஆண்டவர் வந்து ஒரு அற்புதமாக அவங்கள விடுதலையாக்கி கொண்டு வரணும். பட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரெட்டன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அடுத்த தடவை இஸ்ரேல் இந்த இராணுவம் உள்ளே வந்ததுன்னா நாங்கள் பிணை கைதிகளை நாங்கள் கொலை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒரு விதத்தில் இதை சந்தோஷமாக பார்க்குற அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா பாருங்களேன். போரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோசப் போரல் ஃபாண்டலஸ், EUடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பாலிசி. ஸோ வெளியுறவு துறைகளையும் மற்றும் பாதுகாப்புக்கு தலைவராக இருக்கிறவர். அவர் வந்து இன்னைக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு டாப் மோஸ்ட் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஆன்டி செமிட்டிசம், அதாவது இஸ்ரவேலர்களை வெறுக்கக்கூடிய ஒரு லீடர்ல ஒரு முக்கியமான தலைவராக இன்னைக்கு காணப்படுறார். ஸோ காசாலிருந்து அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, இதை நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த அளவுக்கு இவங்க ரெஸ்கியூ எடுத்து போனதுல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏராளமான பேர், கிட்டத்தட்ட 250 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இது பர்பஸ்ஃபுல்லாவே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துது. இட் இஸ் அன் ஜெனோசைட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற சில தலைவர்களும் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிரான்சிஸ்கா ஆல்பனீஸ் அவங்களும் அப்படிதான் ஆன்டி இஸ்ரேல் அண்ட் ஆன்டி செமிட்டிசம்க்கு ஆதரவாக தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிருக்குது, இஸ்ரேல் வந்து இது பர்பஸ்ஃபுல்லாக தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அங்கே வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உலகத்தினுடைய கண்கள் எல்லாமே இஸ்ரேலை எப்படி பார்க்குது அப்படின்னா, ஒரு கெட்டவங்களாக பார்க்குது. த பேட் பீப்புள், த வேர்ஸ்ட் பீப்புள், அப்படி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து மாறிட்டு வருது. ஸோ அப்படின்னா என்னது? ஆன்டி செமிட்டிசம். ஒரு பர்டிகுலர் மக்களுக்கு விரோதமாக ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, அவங்கள பார்த்தாலே பிடிக்கல, அவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லா பெரிய பெரிய லீடர்ஸ் கூட இந்த ஆப்ரேஷனுக்கு கண்டனம் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நாளுக்கு நாள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆன்டி செமிட்டிசம் இஸ் ரைசிங், ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு இந்த ஆன்டி செமிட்டிசம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன்டி செமிட்டிசம் அப்படின்னா என்னன்னா, ஒரு காலத்தில் என்ன நினச்சாங்க பாருங்க, இந்த அட்டாக்கை ரொம்ப அழகாக இந்த ப்ரெசன்டேஷனோட நாம் காட்டியிருக்கலாம். ஸோ இந்த ஹாஸ்டேஜஸ் இந்த மாதிரி பில்டிங்கில் இருந்தாங்க, பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருந்தது. அந்த பில்டிங்கில் தாக்குதல் நடத்திட்டு அங்கே இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய கவனத்தை சிதறடிக்கிறாங்க. அவங்க சிதறி அங்கே போனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பிணை கைதிகளை மீட்டுட்டு அங்கே ரெடியாக வச்சுருந்த அவங்களுடைய வேனில் வந்து ஒரு ரெடியாக அங்கே இருந்த இன்னொரு ஹெலிகாப்டரில் இந்த 4 பேர்த்த ஏற்றி அவங்களுடைய நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் ஏர்ஃபோர்ஸ் சிஸ்டம் அவங்கக்கிட்ட உண்டு. ஆனால் அதே சமயத்தில் நாளுக்கு நாள் இந்த உலகத்தில் அவங்க சந்திக்கிறது எதுன்னு கேட்குறீங்கன்னா, இந்த ஆன்டி செமிட்டிசம் தான். ஹேட்ரட் ஃபார் ஜூஸ், யூதர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு. ஸோ இந்த பேர் எப்போ வந்தது அப்படின்னா 1879. இந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டி செமிட்டிசம். ஆன்டி செமிட்டிசம் அப்படின்னா யூதர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு வெறுப்பு. ஸோ இது முதல்ல எழுதினது யார் அப்படின்னா, ஜெர்மானிய நாட்டை சேர்ந்த ஒரு ரைட்டர் மார் அப்படிங்கிறவர் தான். ஸோ யூதர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கைப்பிரதியில் அவரை யூஸ் பண்ண இந்த வார்த்தை. அவர் சொல்கிறாரு, இவங்க எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்கள், அவங்க ஃபிசிக்கலாகவும் சரி, அவங்க மாரலாகவும் சரி, இவங்க ஒரு வித்தியாசமான மனிதர்கள். இவங்க கைக்கு பணம் போச்சுன்னா, ஃபினான்ஸ் போச்சுன்னா அந்த நாட்டையே டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எழுதும்போது சொல்றாரு. ஜெர்மன் நாட்டை எக்கனாமிக்கலா என்ன செய்வாங்கன்னா இவங்க கைப்பற்றுவாங்க. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வெல்த், நம்ம சொத்துக்கள்லாம் இன்னைக்கு இந்த யூதர்களுக்கு கையில போயிருக்குது, இவங்க தான் அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்து அவர் எழுதுறாரு. த ஹிஸ்டரி ஆஃப் ஆன்டி செமிட்டிசம், ஸ்டீவ் கோல்ட், அந்த ப்ரொஃபஸருக்கு அவருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த பிரசன்டேஷன் இந்த ஸ்க்ரீனில் வரல. அடுத்தது
why isn't there a hyphen in anti-Semitism அப்படின்னா anti-Semitism capital S, கேபிட்டல் எஸ்ஸுக்கும் ஸ்மால் எஸ்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கான். அதாவது சீமைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள், அதாவது ஒரு 3 விதமான மொழிகள், அராபிக், ஹீப்ரு, ஆம்ஹாரிக். இந்த லாங்குவேஜை பேசுறவங்கள என்ன சொல்றாங்கன்னா சீமைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா யூதர்கள் அராபியர்கள் ஒன்றும் கிடையாது இல்லையா, அவங்க பேசுற மொழி என்ன, எபிரேய மொழி. அப்போ anti-கேபிட்டல் எஸ் போட மாட்டாங்க, anti-Semites இல்லைன்னா பல மொழிகளில் anti-Semitism, anti-Semites அப்படிங்கிறத தான் அவங்க பதிவிடுறாங்க, anti-Semitism. அப்போ ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், ஸ்பானிஷாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், அவங்க கேபிட்டல் எஸ், அதாவது எங்களுடைய வெறுப்பு எல்லா மொழிகளையும் பேசக்கூடியவர்களுக்கு மேலே இல்லை, எங்களுடைய வெறுப்பு இந்த யூதர்கள் மேலே மட்டும்தான். அவங்க பேசுகிற மொழி எபிரேய மொழி, அது வந்து ஒரு செமைட் மொழி அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் உருவானது தான் இந்த anti-Semitism. ஸோ அப்படி உருவாகி இந்த ஹேட்ரட் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய அடித்தளம் வேர் எங்கேருந்து அப்படின்னா 4 கோணத்தில் பார்க்கலாம். மக்கள் இவங்களை எந்த ரீதியிலலாம் இவங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று மத ரீதியாக ரிலீஜியஸ், அடுத்தது எக்கனாமிக், அதாவது பண ரீதியில், 3 பொலிட்டிக்கல், அடுத்தது ரேஷியல், இவங்க எப்படிப்பட்ட பீப்புள், இந்த 4 விதத்திலையுமே பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு தான் மக்கள் இஸ்ரவேலர்களை வெறுக்கிறாங்களா, இன்னைக்கு தான் அராபியர்கள் இவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போக போகிறோம், ஃப்ளாஷ்பேக். அப்படி பார்க்கும்பொழுது ஆன்டி ஜுடாயிசம், அதாவது ரோமானியர்கள் ஆட்சி செய்த காலத்தில் யூதர்கள் அவங்களுக்கு கீழே அடிமைகளாக இருந்தாங்க. அப்போ இந்த ரோமானியர்கள் பலரை கைப்பற்றினாங்க, யுத்தத்தில் ஜெயிச்சாங்க, பல மக்களை தங்களுடைய கஸ்டடியில் வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த யூதர்களை மட்டும் இந்த ரோமானியர்கள் வித்தியாசமாக பார்த்தாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ரோமர்கள் எங்கே போனாலும் ரோமர்களுடைய கடவுளையும் அன்னைக்கு இருக்க எம்பரர், அதாவது இந்த ரோமன் எம்பரர் சீசர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களையும் கடவுளாக வணங்கணுங்கிறது அவங்களுடைய சட்டமாக இருந்தது. ஆனால் இந்த யூதர்கள் வந்து ஒரே தெய்வத்தை தான் வணங்குவாங்க. ஸோ இவங்களுக்கு சிலை வழிபாடுகள் கிடையாது, நிறைய தெய்வங்கள்லாம் கிடையாது. ஸோ யாவே தான் அவங்க, யெகோவா தான் அவங்களுடைய தேவன். அதனால இந்த ரோமர்கள் வந்து அவங்களுடைய தெய்வங்களை வணங்கணும்னு சொல்லும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதை நாங்கள் அடாப்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. 2வது டயட்ரி லாஸ், ஏன்னா நம்ம முதல் 5 புஸ்தகம், அந்த புஸ்தகங்கள் மோசே உங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளைகளில் எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எது தீட்டுள்ளது, எது தீட்டு இல்லாததுங்கிறது கிளியராக இருக்கு இல்லையா. அப்போது அந்த ஃபுட் ஹேபிட்ஸில் கூட இவங்க கிட்ட ஒரு வித்தியாசத்தை பார்த்தாங்க. 3வது இன்டர்மேரி பண்ணவே மாட்டாங்க. யூதர்களுடைய அந்த கலாச்சாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் பெண் அவங்க தான் திருமணம் செய்துக்குவாங்களே தவிர they will never intermarry. அதாவது இன்டர்மேரி அப்படிங்கிறது எதை வச்சு அப்படின்னா, இந்த சர்க்கம்சிஷன், அதாவது விருத்த சேதனம், ஆண் பிள்ளைகளுக்கு பிறந்த உடனேயே அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணணும், 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணணுங்கிறது யூதர்களுடைய முறைமையில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் செய்தார். ஸோ அங்கிருந்து இந்த கலாச்சாரத்தை நம்ம பார்த்துட்டே வரோம். யூதர்கள் ரோமானியர்களுடைய அந்த சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கும்போது இஸ்லாமியர்கள் கிடையாது. ஸோ இஸ்லாம் அப்படிங்கிறது 7வது நூற்றாண்டில் தான் வந்தது. ஏன்னா இஸ்லாமியர்களும் இந்த சர்க்கம்சிஷன், இந்த விருத்த சேதனத்தை அவங்க செய்வாங்க. ஆனால் இவங்க ஆரம்பத்திலிருந்து அந்த ப்ராக்டிஸ், பிகாஸ் ஆண்டவர் எப்படிப்பட்ட கடவுள் அப்படின்னா உடன்படிக்கையின் தேவன், ஹி இஸ் அ கவர்னன்ட் கீப்பிங் காட். அப்போ இந்த மக்களை கர்த்தர் தன்னுடைய ஜனமா ஏற்றுக்கொண்டதை இந்த சர்க்கம்சிஷன் மூலமா கர்த்தர் அதை கொண்டு வந்தார். அப்போ ஆபிரகாமிலிருந்து நம்ம பார்க்குறோம், எல்லாரும் தலைமுறையாக ஆண் மக்கள் எல்லாருமே விருத்த சேதனம் செய்தவங்க. ஸோ இது ரோமர்களுடைய பார்வைக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சுது. அடுத்தது, இந்த என்ன நடந்தாலும் 7வது நாள் வேலையே செய்ய மாட்டாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் டு பி த சாபத் டே, அது அவங்களுடைய ஓய்வு நாள். ஸோ இந்த ஓய்வு நாளை அவங்க அப்படியே கடைப்பிடிப்பாங்க. இதுவும் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த யூதர்கள் ரொம்ப சோம்பேறி போல, அதனால தான் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு. என்ன பண்ணாலும், எத்தனை சாம்ராஜ்யங்கள் மாறினாலும் யூதனாவே தான் இருந்தான். அவனுக்கு மோசே என்ன பிரமாணம் கற்றுக் கொடுத்தாரோ அதை தான் ஃபாலோ பண்ணாங்களே தவிர அவங்க மாற்றிக்கவே இல்லை அவங்கள தங்களை.
அப்போ இதெல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அப்ப இருந்தே யூதர்களுக்கு விரோதமா சில கலகங்கள் ஆரம்பிச்சது. இதுல ஒரு உதாரணமா சொல்லுவாங்க, 6 மில்லியன் ஜூஸை ஹிட்லர் கொலை செய்யும் பொழுது எல்லாரும் அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் அடைக்கலம் கேட்டாங்க. அடைக்கலம் கேட்கும்போது ஆண்களையோ ஆண் பிள்ளைகளையோ அவங்க தங்க வீட்டில் ஒளிச்சு வச்சுக்கிறதுக்கு பயந்தாங்களாம். ஏன்னா ஒருவேளை வஸ்திரம் இல்லாம அந்த பிள்ளையை யாராவது என்னைக்காவது பார்த்துட்டா அந்த குழந்தை விருத்த சேதனம் பண்ணப்பட்ட குழந்தை, அதனால அது ஒரு யூதன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத பயந்துட்டே அவங்களை ஏத்துக்கலையாம். இப்ப யூதர்கள் ரிலீஜியஸ் பிராக்டிஸ் அப்படின்னு அர்த்தம் ஜுடாயிசம். ஸோ மோசே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நியாய பிரமாணம். நீ நியாய பிரமாணத்தை எல்லா யூதர்களும் கடைப்பிடிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சிலர் கடைப்பிடிக்கிறாங்க, ஒரு சிலர் அதில் ஸ்ட்ராங் ஃபெய்த்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் சிலருக்கு அந்த ஃபெய்த்தும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் நீ கடைப்பிடிச்சாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி யூதன் யூதன் தான் சொல்லி கொலை செஞ்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பீப்புள் அந்த அந்த ரிலீஜியஸை ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு எதிர்ப்பை ஒரு வெறுப்பை இவங்க சம்பாதிக்க வேண்டியதா இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக ஒரு நெருக்கடி பட்டது எங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் வந்த சமயத்துல தான். ஸோ இயேசு கலிலேயா பகுதிகளிலிருந்து வந்தாரு. அடுத்தது இயேசுக்கு அப்புறம் நிறைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் உருவானாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் பிரசங்கித்த அந்த காலத்துல எந்த ஒரு எழுத்து வடிவமான புஸ்தகங்கள் கிடையாது. நம்ம கையில இருக்கிற பைபிள் 70வது நூற்றாண்டுக்கு மேல எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 135 ஆண்டுக்குள்ள எழுதி முடிக்கப்பட்டது நியூ டெஸ்டமெண்ட் எல்லாம். ஸோ அப்போ அந்த சமயத்துல இல்லை. ஏன் எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் செத்துட்டு இருக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் மரிக்கிறாங்க, சீஷர்கள் மரிக்கிறாங்க, திடீர்னு கள்ள உபதேசம் வேற உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதினாங்க. ஸோ அப்படிதான் எழுதப்பட்டுச்சு. ஸோ இந்த இவங்களுடைய ஜீசஸுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாருமே யார் ஆரம்பத்துலன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள் தான். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதின அத்தனை ஆத்தர்ஸுமே யூதர்கள் தான். இந்த லூக்கா ஒருவேளை புறஜாதியானா இருக்கலாம் அப்படின்னாலும் அவர் யூதன் அப்படிங்கிறதுக்கும் ஏராளமான ஆதாரங்களும் கருத்துக்களும் வைக்கிறாங்க. ஸோ வேதத்தில் இருக்கக்கூடிய 66 புஸ்தகங்களுடைய ஆத்தர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள் தான். அவங்க எல்லாமே எதை மையப்படுத்தி எழுதியிருக்கிறாங்கன்னா யூதர்களை பற்றியும் இஸ்ரவேல் தேசத்தை மையப்படுத்தி தான் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அங்கிருந்து தான் சபை புறப்பட்டு வந்தது. அதற்கப்புறம் 70வது நூற்றாண்டுல தீத்துராயன் அந்த காலகட்டங்களில் என்ன நடந்தது அப்படின்னா அந்த தேவாலயம் முழுவதுமா அழிக்கப்பட்டு யூதர்களை நாட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா ஏகப்பட்ட பேர் கொன்னு குவிக்கப்பட்டாங்க. அந்த நாட்கள்ல தப்பிச்சு ஓடினா போதும் அப்படி ஓடிதான் யூரோப்புக்குள்ள ஆப்பிரிக்காக்குள்ள அந்த மாதிரி அரப் நேஷன்ஸ்குள்ள எல்லாம் நுழைஞ்சாங்க. அங்க போன இடத்துலயும் அவங்க நிம்மதியா இல்லை. நம்ம இனி தொடர்ந்து பார்க்க போறோம் எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது. எங்க போனாலும் யூதனை தனிமைப்படுத்தினாங்க. யூதன் மற்றவனோட சேரக்கூடாதுங்கிறத சொன்னாங்க. மிடில் ஈஸ்டுக்கெல்லாம் போனாங்க, எங்கேயுமே அவங்களால நிம்மதியா வாழவே முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு முக்கியமான காரணம் யூதர்கள் அப்படிங்கிறது. இப்போ பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறாரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆரம்ப காலத்துல வந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பிற்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இயேசுவை கொலை செய்யுங்கன்னு அவங்க கத்துறாங்க. அதெல்லாம் பிற்காலத்துல வரும்போது அதை படிக்கும்போது யூதர்கள் மேல ஒரு வெறுப்பும் கசப்பும் வருது. நம்மளுடைய ஆண்டவரை கொலை செய்தது இந்த யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த யூதர்களை அவங்க கொலை செய்யறதுக்கு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் மற்ற யூதர்களை விட்டுட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணாங்க. நாள் போக போக யூதர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்களா அல்ல, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பரவி செல்லுச்சோ அங்க இருக்க புறஜாதிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்தவர்களா மாறினாங்க. ஸோ நாட்கள் மாற மாற கிறிஸ்தவர்கள் எழும்ப இந்த கிறிஸ்தவர்கள் மனசுல ஆழமா பதிஞ்சது என்னன்னா மேசியாவாகிய கிறிஸ்துவ கொலை செய்தது இந்த யூதர்கள் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிறவர் ஒரு ரோம சாம்ராஜ்ய எம்பரரா இருக்கும்போது யூதர்கள் ஒரு உண்மை இல்லாதவங்க, டிஸ்லாயல் சப்ஜெக்ட்னு சொல்லி வெறுத்தார். தியோடோசியஸ் அவர் வரும்போது தான் இந்த ரோமன் எம்பையர் ரட்சிக்கப்பட்டு ஸோ எல்லாருக்குமே அந்த நாட்டினுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸே கிறிஸ்டியன் ரிலீஜியனா அஃபிஷியலாக கொண்டு வந்துட்டார். எல்லாருமே கிறிஸ்தவத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ யூதர்களுக்கு மேலே கிறிஸ்தவர்கள் எழும்புனாங்க. அவங்களுக்கு நிறைய பொலிட்டிக்கல் அரசாங்கத்தில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாளுக்கு நாள் என்னாச்சுன்னா ஜுடையிசம்
கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம முடிக்கலாம், தொடர்ந்து பார்ப்போம். அப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஓவர் த செஞ்சுரிஸ் கிறிஸ்டியானிட்டி பரவ ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம்ல எப்படி இந்த சிலை வழிபாடுகள்லாம் வந்தது அப்படின்னு. ஆரம்ப காலத்தில் லத்தீன் மொழியில தான் எல்லா சர்மனாக இருக்கட்டும் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. பெரிய பெரிய அழகான ஆர்கிடெக்சர் உள்ள நிறைய சர்ச்சஸை கட்டினாங்க. அப்போ மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. அதில் அதிகமான மக்கள் படிப்பறிவு இல்லாதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க. அப்போ இந்த லத்தீன் மொழி தெரியாது. அப்போ சிலரால் இந்த பிரசங்கங்களே புரிஞ்சுக்கவே முடியல. இதை ஒரு வடிவத்தில் இவங்களுக்கு காண்பிக்கணுங்கிறதுக்காக என்ன செய்தாங்களாம், ஆரம்ப காலத்தில் சபைகளில் 2 விதமான சிலைகளை வச்சிருக்கிறாங்க. பாருங்க, நீங்க இந்த சைடில் பார்க்கும்பொழுது இந்த சிலைகளை நம்ம பார்க்கலாம். இந்த 2 சிலைகளுமே ஒரே ஹைட் இருக்கும், ஒரே மாதிரியான வடிவம் கொண்டது தான். ஆனால் ஒரு சிலை பார்த்தீங்கன்னா கையில் அந்த செங்கோல் வச்சிருக்கும், அதில் மேலே சிலுவை இருக்கும், அழகாக ட்ரெஸ் பண்ணி அந்த புக் வச்சு தலையில் கிரீடம் வச்சிருக்கும். அது எதை குறிக்குது அப்படின்னா எக்லீஷியா, சபையை குறிக்குது. அதாவது இனிமேல் ஜுடாயிசம் கிடையாது, இனிமேல் கிறிஸ்டியானிட்டி தான், இயேசு கிறிஸ்துவினுடைய போதகத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் சிலை, அந்த சிலை பார்த்தீங்கன்னா கண் கட்டப்பட்டிருக்குது. அப்போ அது வெளிச்சத்தை இனி பார்க்காது. அதாவது இனி யூத மார்க்கம் வெளிச்சத்தையே இனி பார்க்க மாட்டாங்க. ஜுடாயிசம் இஸ் டார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது கையில் இருக்கிற செங்கோலை பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்ச செங்கோலா இருக்கும். இனிமேல் யூதர்கள் எழும்பவே மாட்டாங்க, யூதர்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய நியாய பிரமாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அன்னைக்கு இருக்கக்கூடிய சபைகளில் வெளியில இப்படிப்பட்ட ஒரு சிலைகளை வச்சு இந்த யூதர்கள் மேல ஒரு வெறுப்பை வலுக்கட்டாயமாவே திணிச்சாங்கிறத நம்மளால பார்க்க முடியும். சரி, இதை தொடர்ந்து இந்த யூதர்கள் காலங்களாக எப்படி வெறுத்து ஒதுக்கப்பட்டாங்க, என்ன விதமான அவமானங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள்லாம் பட்டாங்க அப்படிங்கிறத வருகிற வாரங்களில் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கம் தொடரும். இப்போ நம்ம கண்களை மூடி கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலையோ எத்தனையோ நேரம் சபையில தான் இருப்போம், ஆனால் சில சூழ்நிலைகள் நம்மளை சோர்வுக்குள்ள தள்ளிடும். நம்மளுடைய விசுவாசத்தை விட்டு பின்மாற்றத்தில் போகக்கூடிய சூழ்நிலை, அது நம்மளுடைய சரீர பலவீனங்களாக இருக்கலாம், வீட்டின் தேவைகளாக இருக்கலாம், கடன் பாரங்களாக இருக்கலாம், கொந்தளிக்கக்கூடிய சிச்சுவேஷனாக இருக்கலாம், அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். அதான் தாவீது ரொம்ப அழகாக சங்கீதம் 23 சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். சங்கீதம் 23 ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தை நீங்க வாயினால அறிக்கை எடுங்க. நம்ம ஒரு நாள் கண்டிப்பா இப்ப இந்த இஸ்ரேலுடைய யுத்தத்திலேயே இந்த 23ஆம் சங்கீதத்தை நம்ம தியானிப்போம். பாருங்க, அது அவ்வளோ ஒரு என்கரேஜிங்கான, பலப்படுத்தக்கூடிய ஒரு சங்கீத பகுதி. இப்போ மரண இருள் சூழ்நிலை வந்தாலும் நான் சபையை விட மாட்டேன், நான் தேவனுடைய வார்த்தையை விட மாட்டேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த விசுவாசத்துக்குள்ள என்ன மரண இருள்ல இருந்த பேதுருவை கர்த்தர் கை தூக்கி எடுத்தார். ஏப்பா பயப்படுற? நான் உன் கூட இருக்கும்போது எதுக்கு பயப்படுற? அததான் ஆண்டவர் கேட்டார். எந்த சூழ்நிலையும் நம்மளை பயம்படுத்தக்கூடாது, பிசாசு தான் பயன்படுத்துவோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும்பா. ஆண்டவரே அப்பா, சபையில கொண்டு வந்து கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் வளர, ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் தவறு செய்தாலும் அதை திருத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்யுங்க. எங்க பலவீனத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவர். அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த இடத்துல நாங்கள் தடுமாறுறோம், எதை பார்த்து நாங்கள் பயப்படுறோம், எதை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகிறோம், எதை பார்த்து நாங்கள் பின்வாங்கி போகிறோம், அந்த சூழ்நிலை எல்லாம் உங்கள் நாமத்தினால நாங்கள் ஜெயிக்க, உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரை நாங்கள் தாண்டி வர, உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம். ஆண்டவரே, அந்த விசுவாசத்திற்குள் கடந்து வருவதற்கு ஆண்டவரே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா பயங்கள், சந்தேகங்கள் எங்களை விட்டு முற்றிலும் அகன்று போகட்டும். எப்படி பேதுருவை கை தூக்கி எடுத்தீரோ அதே போல இந்த மாலை பொழுதுல எங்களை கை தூக்கி எடுங்கப்பா, எங்களையும் ஆசீர்வதிங்க. எப்படி பேதுருவோடு கடந்து மறுபடியும் நடந்து போனீரோ எங்களோடும் கூட நீங்க நடந்து வாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நடத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் செஷனுக்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைங்க எடுத்துக்கொண்ட பிரயாசத்திற்கு கர்த்தர்
பலன் தருவீராக. அவங்களையும் ஆண்டவரே அப்பா இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஆண்டவரே ஒரு அற்புதம் உண்டாகட்டும். எப்படி பேதுருவை ஆண்டவரை கர்த்தர் கரம் தூக்கி எடுத்தீரோ, சபையிலே நாட்டப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் கரம் தூக்கி எடுக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்துங்க. இரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் பொற்கலசத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விஷிங் யூ ஆல் a very happy good night and a blessed week ahead. God bless you.